எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். உத்வேகம் பெறதுக்கு தயாராகுங்க. இது வெறும் சஸ்டைனபிலிட்டி பற்றிய ஒரு கதை இல்லை. இது எதிர்பார்ப்புகளை உடைச்சி பசுமையான எதிர்காலத்திற்காக புதிய பாதைகளை உருவாக்கி அசாதாரணமான பெண்களோட உண்மையான வரலாறு. அவங்க எடுத்த ஒரு முடிவு ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து உலகின் இரு முனைகளை தொடுது. பூமி நம் இல்லம், ஆனால் அது இன்னைக்கு போராடி வருது. காற்று நச்சாக்கப்படுது, நதிகள்லாம் சுருங்கி வருது. நம்மோட குழந்தைங்களோட எதிர்காலம் ஈவன் மோர் அன்சர்டைன். அந்த நேரத்தில் பூமியை காக்கணும்னு சொல்லி நிற்காம அதை செயலாக மாற்றிய பெண்கள் உண்டு. இந்த பயணத்தோட முதல் வீராங்கனை வந்தனா சிவா. அவர் விஞ்ஞானி மட்டுமல்ல, விதைகளின் காவலன், இயற்கையின் வழக்கறிஞர், கிராம பெண்களின் வழிகாட்டி. பெரிய நிறுவனங்கள் விதைகளை கட்டுப்படுத்த முயன்றபோது அவர் விதை சுதந்திரம்ன்ற போராட்டத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். மண் அவரின் ஆயுதம், விதை அவரின் சின்னம், பசுமை அவரின் வெற்றி. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன விதை அதை நட்டால் எங்கே போகும்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் ஒரு பெண் அந்த சின்ன விதையை உலகமே கேட்கும் மாதிரி மாற்றிட்டாங்க. அவங்க தான் வந்தனா சிவா. விதைகளின் காவலன், சூழலின் போராளி, பசுமை புரட்சியின் தாய்மணி. இது அவரின் அசாதாரணமான வாழ்க்கை பயணம். ஹிமாலயா மலைகள் சூழ்ந்த டேராடோன், அங்கே தான் வந்தனா சிவா வளர்ந்தாங்க. சின்ன வயசில் காடு அவருக்கு கிளாஸ் ரூம். மரங்கள் தான் நண்பர்கள், நதிகள் ஆசிரியர்கள். இயற்கையை பற்றி கூட டெக்ஸ்ட் புக் சொல்லாததை அவங்களுக்கு காற்று, மழை, பூமி சொல்லி தந்தது. அடுத்தது எப்படி இந்த பசுமை பில்லு விஞ்ஞானியாக மாறினாங்க. வந்தனா சிவா முதல்ல ஃபிசிக்ஸ் படித்தவங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸில் கூட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. லெவல் எவ்வளோ ஹைன்னு நீங்கள் யோசிங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு கேள்வி அவங்க மனசில் வந்து குடிக்கொண்டது. நவீன விஞ்ஞானம் மனிதருக்கு உதவுது தான், ஆனால் பூமிக்கு? இதை யோசித்து அவங்க கேரியரை ஃபுல்லாக நேச்சருக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து எக்காலஜிக்கு ஒரு பவர்ஃபுல் ஷிஃப்ட்டு. 1990 பெரிய பெரிய நிறுவனங்கள் விதைகளை பற்றின கட்டுப்பாட்டை வாங்க ஆரம்பிச்சுது. விதை ஒரு இயற்கை பரிசு, ஆனால் அதையும் எங்களோட இதுன்னு சொல்லி பேட்டன்ட் எடுப்பது ரொம்ப தப்பு இல்லை. வந்தனா சிவா இதை பார்த்து அதிர்ந்துட்டாங்க. விதை சுதந்திரம் கடவுளின் உரிமை, அதுக்கான போராட்டம் மனிதனின் கடமை. இதுதான் நவதானியா மூமெண்ட் ஆரம்பமான நாள். இந்த இயக்கம் மூலமாக அவங்க இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆர்கானிக் சீட் பேங்க்ஸ் உருவாக்குனாங்க. நவதானியா என்பதற்கு அர்த்தம் 9 விதமான விதைகள். ஆனால் உண்மையில் இது விதைகள் பாதுகாப்பு, விவசாயிகளோட பாதுகாப்பு, பூமியோட பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரே இணைக்கும் இயக்கமாக இருந்தது. இந்த இயக்கம் மூலமாக 7 லட்சம் விவசாயிகள் ஆர்கானிக் ஃபார்முக்குள்ளே வந்தாங்க. 60க்கும் மேற்பட்ட பயிர்கள் எக்ஸ்டிங்ஷன்லேருந்து மீண்டது. கெமிக்கல் ஃபார்மிங்கில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் தப்பிச்சாங்க. இந்தியாவின் ஆர்கானிக் ரெவல்யூஷனுக்கு அடித்தளம் இதுதான். ஒரு பக்கம் மல்டிநேஷ்னல் சீட் கம்பெனிஸ், மற்றொரு பக்கம் ஒரே ஒரு பெண் வந்தனா சிவா. விதை எங்களுடையது, வாழ்க்கை எங்களுடையதுன்னு சொல்லி கூட்டுறவு அமைப்புகள், பெண்கள், விவசாயிகளெல்லாம் இணைச்சி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. பல பெரிய சீட் பேட்டன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. விவசாயிகளோட உரிமை உலக அளவில் பேசப்படும் ஒரு மூமெண்ட் ஆனது. ஒன் உமன் வர்சஸ் கார்ப்பரேட் எம்பையர், சரியான ஆவெஞ்சர்ஸ் சீன் போல. வந்தனா சிவா இந்தியாவின் போராளி மாத்திரம் இல்லை, உலக சூழல் இயக்கத்துக்கும் இதோ இவரின் பெயர் ஒலிக்கிறது. யுனைடெட் நேஷனில் பேசுகிறாங்க. கிரீன் நோபல் பிரைஸ், ரைட் லைவ்ஹுட் அவார்ட், ஈகோ ஃபெமினிசம், கிளைமேட் ஜஸ்டிஸ். அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஒரு சக்தியை ஊட்டுது. வந்தனா சிவா கொண்டு வந்த ஒரு பெரிய கான்செப்ட் எக்கோ ஃபெமினிசம், அதாவது பெண்களுக்கும் இயற்கைக்கும் ஒரே சுரண்டல். அப்படியே சொல்லப்போனால் பெண் வளம், பெண் உயிர், பெண் பூமி. பெண்கள் வலிமையானால் பூமியும் வலிமையானது. நவதானியா பயோடைவர்சிட்டி ஃபார்ம், எர்த் யூனிவர்சிட்டி, இவைகள்லேருந்து வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வர பூமியை எப்படி காக்கணும், விதையை எப்படி பாதுகாக்கணும், மண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது வந்தனா சிவா ஒரு ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு டீச்சர்,
ஒரு மென்டார், ஒரு தலைவர். அவரோட கனவு எது தெரியுமா? ஒரு விதையும் தனியாரோட சொத்து ஆகாத உலகம் வேணும். ஒரு விவசாயம் இயற்கையிலிருந்து பிரியாத உலகமா வரணும். குழந்தைகளுக்கு சுத்தமான மண், தண்ணீர், காற்று இருக்கும் பூமியை நம்ம கொடுக்கணும். இது ஒரு உண்மையான வாரியரோட ட்ரீம். வந்தனா சிவா ஒரு பெண், ஒரு போராளி, ஒரு புரட்சி. அவங்க காட்டுற உண்மை என்னன்னா, பூமியை காக்க சூப்பர் பவர்லாம் வேண்டாம், ஒரே ஒரு விதை போதும். அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல மனசு போதும். இதுதான் வந்தனா சிவாவோட வரலாறு. நாம் விதைப்பது விதையல்ல, எதிர்காலம். வந்தனா சிவாவின் குரல்ல உண்மை, இயற்கை, சுத்தமான பூமிக்கு நம்ம அழைக்குது. இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம். நன்றி, வணக்கம்.